அன்னைக்கு சரியா நவம்பர் 20, 2008 நம்பர் 9 நடேசன் ஸ்ட்ரீட் 18வது அவென்யூ, KK நகர், சென்னை 83. ஒரு வழக்கமான ஒரு நல்ல நாள் மாதிரி தான் அசோக் நகர் மக்களுக்கும் KK நகர் மக்களுக்கும் அது அமைய போகுதுன்னு நினைச்சாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷான காலை நேர அமைதியை தொலைக்கிற விதமா KK நகருடைய ரோடுகளில் இருபுறமும் அமைஞ்சிருக்கிற மரங்கள்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த காகங்கள் தன்னுடைய கூச்சல் குரலால கிழிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த சமயம்னு கூட சொல்லலாம். அந்த நேரம் மணி ஒரு 5:45 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதே KK நகர்ல பிளாக் நம்பர் 1 பாரதிதாசன் காலனியில் வாழ்ந்து கொண்டிருந்த OA உன்னிகிருஷ்ணன் என்பவர் வழக்கம் போல காலை எழுந்ததுமே நேரடியா நடேசன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு பங்களா வீடான 74 வயது நிறந்த சரவணனுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. இவர் ஏன் அன்னைக்கு சரவணனுடைய வீட்டுக்கு போறாருன்னா, எப்போதுமே இந்த 2 பேரும் KK நகருடைய ரோடுகள்ல காலை 5:45 மணி வாக்குல சேர்ந்து ஒன்னா வாக்கிங் போவாங்க. அன்னைக்குமே இந்த உன்னிகிருஷ்ணன் வாக்கிங் போவதற்காக தான் சரவணனுடைய வீட்டுக்கு போறாரு. பட் அப்படி போன அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஒரு பெரிய பூகம்பமும் காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் போன அந்த 5:45 மணி வாக்குல வீட்டோடைய கிரில் கேட்டு வந்து ஓபன் பண்ணப்பட்ட நிலையில இருந்துச்சு. எப்போதுமே வழக்கம் போல இவர் வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டில் வேலை பார்க்குற அன்பரசி என்ற வேலைக்கார பெண்மணி தான் அந்த கிரில் கேட்டையே திறப்பாங்க. பட் அன்னைக்குன்னு பார்த்து அந்த கிரில் கேட் ஓபன் பண்ணியிருந்ததுனால ஒருவித சந்தேகத்தோடையே அந்த வீட்டுக்குள்ள உன்னிகிருஷ்ணன் என்ட்ரி ஆகிறாரு. அதே சமயம் ஒருவேளை நமக்கு முன்னாடியே சரவணன் எழுந்து வாக்கிங் போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சபடியே தான் அந்த வீட்டோடைய வளாகத்துக்குள்ள நுழையிறாரு. அப்போ அங்க நிறுத்தப்பட்டிருந்த சரவணனுடைய பியாகோ கார்ல டிக்கியில அந்த கார் சாவி அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு சம்திங் ஏதோ ஃபிஷியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த வீட்டோடைய வெளிப்புறத்தில் இருக்கிற மாடிப்படியில ஏறி முதல் ஃப்ளோருக்கு போக ஆரம்பிச்சாரு. அப்படி போனதுமே அந்த ஃப்ளோருடைய வாசல்ல இருந்த கிரில் கேட் பூட்டு போடாம தாப்பா போட்டபடி இருந்திருக்கு. அதே சமயம் அந்த வீட்டோடைய மர டோர் லேசா திறந்தபடி இருக்கு. இதை பார்த்துட்டு மிரண்டு போன இந்த உன்னிகிருஷ்ணன் உடனடியா வேலைக்காரியான அன்பரசி பெயரையும் சரவணனுடைய பெயரையும் சொல்லி கூப்பிட்டு பார்த்திருக்காரு. நீண்ட நேரம் ஆகியும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராததுனால நாமளே உள்ள போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒருவித சந்தேகத்தோட தான் இந்த உன்னிகிருஷ்ணன் அந்த வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாரு. அவர் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே சம்திங் ஏதோ ஃபிஷியான ஒரு ஸ்மெல் ஒன்று அடிக்க ஆரம்பிச்சது. லைட் எதுவுமே போடப்படாம இருந்ததுனால அந்த இருட்டிலேயே அவர் நேராக அந்த வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாரு. யார் யார் எங்கெங்க இருப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா அத்துப்படிங்கிறதுனால இமிடியேட்டா அந்த வீட்டோடைய கிச்சன் கிட்ட போய் பார்க்கும்போது அவருடைய ஆசானான அவருடைய மென்டரான அந்த சரவணன் அவர்கள் கொடூரமான முறையில் ரத்த காயத்தோட அந்த இடத்துல இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்து மிரண்டு போன உன்னிகிருஷ்ணனுக்கு உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நடுங்கி போகுது. உடனடியா அங்கிருந்து ஓட்டம் எடுத்த அவருடைய கால்கள் நேரடியா கஸ்தூரியோடைய, அதாவது இந்த சரவணன் அவர்களுடைய மனைவியான கஸ்தூரி எப்போதும் படுத்து தூங்கக்கூடிய ரூமுக்குள்ள போயிருந்திருக்கு. அங்க போய் பார்க்கும்போதும் இந்த கஸ்தூரி அதே மாதிரி கொடூரமான முறையில் ரத்த காயத்தோட அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு மிரண்டு போன உன்னிகிருஷ்ணன் அன்பரசிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த ரூம்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற பாத்ரூமோடைய வாசல் கிட்ட அன்பரசியும் அதே மாதிரி ரத்த காயத்தோட கொடூரமான முறையில் அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. ஒரே நேரத்தில் இந்த 3 பேருடைய சடலத்தை லைவா ஒரு ஆள் பார்க்கும்போது அவருக்கு எந்த மாதிரி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு படபடப்பும் ஒரு பதட்டமும் இந்த உன்னிகிருஷ்ணனுடைய உடம்புல அந்த சமயத்தில் ஏற்பட ஆரம்பிக்குது. உடனடியே இந்த தகவலை போலீஸுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு KK நகரில் இருக்கிற R7 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவலை அவர் கொடுத்து விடுறாரு. இமிடியேட்டா அந்த நேரத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டராக இருந்த கௌதம் அவர்கள் வேக வேகமாக சம்பவ இடத்துக்கு தன்னுடைய டீம் கூட 6:30 மணிக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவருமே மிரண்டு போய் இமிடியேட்டா அவருடைய ஹையர் ஆஃபீஸரான அந்த நேரத்தில் ஏசிபியா இருந்த திரு சேது அவர்களுக்கு இந்த தகவலை கொடுக்கிறாரு. இமிடியேட்டா ஏசிபியும் ஸ்னைப்பர் டாக், இதை தவிர ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டான ராஜேந்திரன், போட்டோகிராஃபர் கந்தன் அப்படின்னு எல்லாருக்குமே தகவலை கொடுத்து கிரைம் சீனுக்கு வேக வேகமாக புறப்பட்டு போக சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்திருக்காரு. சிட்டியுடைய ஹையர் ஆஃபீஸரும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்துட்டு அவங்களுமே மிரண்டு போயிருந்திருக்காங்க. அதே சமயம் இறந்து போனது ஒரு சாதாரண நபரும் கிடையாது. எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த இந்த சரவணன் வெறும் ஃப்ரெண்டாக மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட்ல மேனேஜிங் டைரக்டராகவும் சேர்மேனாகவும் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்திருக்காரு. இதை விட இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவருடைய மனைவியான கஸ்தூரியும் உள்துறை அமைச்சகத்தில் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்திருக்காங்க. இப்படி அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இறந்து போயிருக்கிறதுனால இந்த
இந்த வழக்கோடைய வீரியம் என்ன அப்படிங்கிறதும் போலீஸுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சது. தற்போதைக்கு இந்த அசோக் நகர் KK நகரில் இருக்கக்கூடிய இவங்களுடைய இந்த வீட்டை தான் பல இளைஞர்கள் ஹாண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு போய் நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் யாருமே போய் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவுமே போட்டிருக்காங்க. அன்னைக்கு இந்த ஹாண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லப்படுற சரவணன் அவர்களுடைய வீட்டில் உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, அன்னைக்கு இரவு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இரவா இருந்தது, இவங்களை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் யாரு தான் கொலை பண்ணியிருப்பா, போலீஸ் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2008 சென்னை மக்களால் மறக்கவே முடியாத ஒரு ரணக்கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் தெள்ள தெளிவாக அலசி ஆராய போகிறோம். நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே க்ரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ எனக்கு அது பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ எனக்காக இந்த லைக் அண்ட் கமெண்ட்டை மட்டும் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது நம்மளுடைய சொந்தங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 74 வயது நிறந்த சரவணன் 1993 ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்திருக்காரு. இவருடைய மனைவியுமே ரிட்டையர்மெண்ட் ஆகி அவங்களுடைய கடைசி நாட்களான முதுமை காலத்தை தான் அந்த KK நகரில் இருக்கிற அவங்களுக்குன்னு சொந்தமான பல கோடி மதிப்பு இருக்கிற அந்த வீட்டில் ஒரு நிம்மதியான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர் இல்லாமல் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய 2 பேர் யாருன்னா, ஒன்று இந்த அன்பரசி, இன்னொன்று இந்த இன்ஃபர்மேஷனை போலீஸுக்கு கொடுத்த அந்த உன்னிகிருஷ்ணன். அன்பரசி ஃபுல் டைமாக அந்த வீட்டில் வேலை பார்க்கறதுனால அவங்க அதே வீட்டில் தங்கினபடி தான் வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு வராங்க. இந்த உன்னிகிருஷ்ணன் அப்படி கிடையாது. பாரதிதாசன் காலனியில் இருந்து அப்பப்போ மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவார். மேற்கொண்டு இந்த உன்னிகிருஷ்ணனை பற்றி சொல்லணும்னா, தன்னுடைய முதலாளியான இந்த சரவணனுக்கு பயங்கர விசுவாசமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் அவர் கேட்குற எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆளாவும் தான் இந்த உன்னிகிருஷ்ணன் இருந்திருக்காரு. ஏன்னா இந்த உன்னிகிருஷ்ணன் சின்ன வயதுல இருந்து சரவணன் அவர்களுக்கு தெரியும். அதே சமயம் அவரை படிக்க வச்சது, அவருக்கு தேவையான உதவிகளை பண்ணது, இதை விட ஒரு படி மேல போய் அவர் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆன தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட்ல உன்னிகிருஷ்ணனுக்கு அசிஸ்டன்ட் வேலையுமே வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த நன்றிக்காக தான் ரொம்ப விசுவாசமா இந்த உன்னிகிருஷ்ணன் இருந்திருக்காரு. எப்போதுமே இந்த உன்னிகிருஷ்ணன் காலை 5:30 மணிக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து சரவணன் கூட வாக்கிங் போயிட்டு அவளுக்கு தேவையான காலை உணவுகள் சமைச்சு கொடுக்கறது, அவருக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு காலை 8:30 மணிக்கு தான் அந்த வீட்டில் இருந்து கிளம்புவார். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போன இந்த உன்னிகிருஷ்ணன் ஈவினிங் நேரத்தில் ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 9 மணி வரைக்கும் அந்த வீட்டிலேயே தங்கி வயதான சரவணன் மற்றும் கஸ்தூரிக்கு தேவையான விஷயங்கள் சாப்பாடு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு ரிட்டன் இரவு தூங்குறதுக்கு அவருடைய வீட்டுக்கு போயிடுவார். முதல் நாள் நவம்பர் 19ஆம் தேதியுமே அதே மாதிரி இந்த உன்னிகிருஷ்ணன் ரெகுலராக அவருடைய வேலைகளை முடிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் வழக்கம் போல அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். அதன் பிறகு மறுநாள் காலையில் 5:45 மணி வாக்கில் வரும்போது தான் அந்த வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காட்சியை இந்த உன்னிகிருஷ்ணன் பார்த்துட்டு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்ததும் இமிடியேட்டா அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டான ராஜேந்திரன் 4 ஃபிங்கர் பிரிண்டையும் 150க்கும் மேற்பட்ட ஃபுட் பிரிண்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறாரு. அட் த சேம் டைம் இறந்து போனவங்களுடைய பொசிஷன் எல்லாத்தையுமே போட்டோகிராஃபரான கந்தன் அவருடைய கேமராக்கள்ல ஷூட் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் மோப்ப நாய்கள்லாம் வர வச்சு அந்த இடத்துல சோதனைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. அதே சமயம் இறந்து போன சரவணனுடைய கையில ஒரு கோல்டு ரிங் இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய மனைவியான கஸ்தூரியோடைய காதுகள்ல தங்க தோடுகள்லாம் இருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த வீட்டோடைய மொசைக் தரையில ஒரு தங்க செயினையும் ஒரு கயிறையுமே மீட்டெடுக்கிறாங்க. தேவையான போட்டோஸ்லாம் எடுத்ததுக்கு பிறகு இறந்து போன சரவணனுடைய உறவினரான கணேசராஜ் கிட்ட அந்த தங்க நகைகள் எல்லாமே ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இறந்து போனவங்களுடைய சடலத்தெல்லாம் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டாக்டர் பாஸ்கரன் இந்த 3 பேருடைய சடலத்தையும் பிரேத பரிசோதனை பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அனைவருமே கொடூரமான முறையில் கத்தியால தான் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வயிற்றுலையும் முதுகுலையும் செஸ்ட்லையும் பயங்கரமா ஆழமா அந்த கத்தி குத்து காயம் இறங்கியிருக்கு. இறந்து போறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஃபைட் பண்ண மாதிரியான தடயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு அவருடைய அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இந்த தகவலை கொடுத்திருந்திருக்காரு. மேற்கொண்டு இவங்க இறந்து போனது 14 இருந்து 16 மணி நேரங்குள்ள இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு.
தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் சரவணனுடைய உறவினர்களுக்கெல்லாம் தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அட் த சேம் டைம் ஸ்பெஷலாக ஒரு 10 டீமை ஃபார்ம் பண்ணி இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்காக ரொம்ப தீவிரமாக மும்முரமாக ஏதாவது லீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த புலன் விசாரணையில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. பட் என்னதான் போலீஸ் வந்து அந்த மாதிரியான விசாரணையில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு லீடுமே அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. ஃபைனலி அந்த போஸ்ட்மார்டம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இறந்து போனவங்களுடைய சடலம் எல்லாமே அவங்கவுங்க உறவினர்கள் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரவணன் மற்றும் கஸ்தூரியோடைய இறுதி ஊர்வலம் நடக்கும்போது கூட நிறைய பொதுமக்கள் அதில் கலந்துக்கிட்டதாகவுமே சொல்லப்படுது. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இவருடைய வீட்டுக்கு ரெகுலராக யார் வருவா, யார் பால் போடுறா, யார் நியூஸ் பேப்பர் போடுறா, எந்தெந்த டிரைவர் எல்லாம் வராங்க, உன்னிகிருஷ்ணன் சம்பந்தமாக வேற யாரெல்லாம் வரா அப்படின்ற மாதிரி ஒரு 3000 பேர்கிட்ட லிஸ்ட் அவுட் எடுத்து அவங்கள விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை உன்னிகிருஷ்ணன் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒரு டிராமா ஆடுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமாக அவங்களுக்கு அவ்வப்போது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் அவரை பற்றி விசாரணை பண்ணப்போ அப்படி எதுவுமே இல்லாததுனால அதை கைவிட்டதுக்கு பிறகு ரொம்ப தீவிரமான விசாரணையில் ஈடுபடுறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ இந்த வழக்கில் கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி சதீஷ் என்ற ஒரு டிரைவர் இந்த வீட்டுக்கு வந்ததாகவும் அவர் வந்து ஒரு சில ஃபாரின் கரன்சியை மாத்துறதுக்கு சில பேர்கிட்ட முயற்சி பண்றாரு அப்படின்ற மாதிரியான தகவல் போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இதனால கிரைம் நடந்த வீட்லயுமே ஃபாரின் கரன்சிலாம் காணாம போயிருந்ததுனால இப்போ முழுக்க சதீஷ் மேல சந்தேகம் வந்து அந்த சதீஷை பக்காவா நோட்டமிட்டதுக்கு பிறகு அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் சதீஷுமே அந்த பணம் எப்படி வந்துச்சு, என்னென்ன பண்ணாரு, அந்த நேரத்தில் எங்க இருந்தாரு அப்படின்ற முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே தன்னுடைய அட்ரஸோட கொடுத்துட்டு அன்றைய நாள் அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போயிருக்காரு. பட் அப்படி கிளம்பி போன அந்த சதீஷ் அடுத்த நாள் தன்னுடைய உயிரை தானே மாச்சுக்கிட்டு வீட்டில் இறந்து போயிருந்திருக்காரு. கிடைச்ச இந்த ஒரு லீடான இந்த சதீஷுமே இறந்து போயிட்டதுனால இந்த வழக்கில் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் அந்த இடத்துல திக்குமுக்காட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து பல ஆங்கிள் போலீஸ் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த வீட்டில் எந்த ஒரு பிரேக்கேஜுமே இல்லாததுனால, அதாவது ஃபோர்ஸ் என்ட்ரி எதுவுமே இல்லாததுனால யாரோ நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டாலும் கூட அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஒருத்தவங்க மேலே கிடைக்காததுனால இந்த வழக்கு நீண்ட நாட்கள் வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத ஒரு வழக்காக மாற ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் தான் கே நகர் போலீஸ் கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இப்ப சிஐடி இந்த வழக்குக்குள்ள வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு தொடர்ந்து பயங்கரமா விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சதீஷுக்கு ரிலேட்டடான இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராரு, அவங்க யாராவது இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா நுட்பமா நோட் பண்ணதுல தான் சதீஷோடைய ஃப்ரெண்டான உதயா மற்றும் யாசின் அப்படின்ற இந்த 2 பேரும் ஃபாரின் கரன்சி நிறைய வச்சிருக்கிறதாவும் அந்த கரன்சி எல்லாமே மோகன்தாஸ் என்ற ஒரு பிரைவேட் பஸ் ஓனர் கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதாவும் அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு தகவல் கிடைக்க ஆரம்பிச்சது. அதன் அடிப்படையில் போலீஸ் மோகன்தாஸோடைய வீட்டில் செக் பண்ணி பார்த்தப்போ அதே மாதிரி ஃபாரின் கரன்சி எல்லாம் நிறைய இருந்திருக்கு, நிறைய தங்க நகைகள்லாம் இருந்ததுனால இமிடியேட்டா மோகன்தாஸையும் அவருடைய மனைவியும் கைது பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த யாசின் மற்றும் உதயாவை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது எங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமுமே கிடையாது, நாங்கள் வச்சிருக்கிற பணத்துக்கும் நகைக்கும் எங்க கிட்ட பில்லு கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. பட் போலீஸ் இவங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எதையுமே நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. பட் இன்னொரு பக்கம் சதீஷ் இறந்து போயிட்டதுனால அவங்களுடைய நண்பர்கள் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்ற ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அவங்க கிட்ட இல்லாததுனாலையும் அதே சமயம் அந்த கைது செய்யப்பட்டவங்களுடைய வாயில இருந்து அன்னைக்கு உண்மையிலேயே அவங்க போய் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்ற கன்ஃபெஷனும் வராததுனால போலீஸ் அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு அவங்களாவே ஒரு தேரியை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த தேரி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 1980களில் சரவணன் கனிம வளத்துறையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த நேரத்தில் நிறைய குவாரியில் இருந்து கிரானைட்டை வெளிநாடு கம்பெனிக்கு விற்று முறைகேட்டில் ஈடுபட்டாருன்னு சொல்லி 1989 அப்போதைக்கு தமிழ்நாட்டுடைய ரூலிங் பார்ட்டியாக இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் இவரை தற்சமயமாக அந்த நேரத்தில் டிஸ்மிஸ் பண்ணியிருந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இவர்கிட்ட ஃபாரின் கரன்சி நிறைய இருந்ததாகவும் நிறைய சொத்துக்கள்லாம் இவர் அந்த நேரத்தில் வாங்கினதாகவும் பினாமி பேரில் கூட இவர் நிறைய சொத்துக்களை வாங்கி வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சில குற்றச்சாட்டுகள்லாம் அவ்வப்போது போலீஸுக்கு எழுந்துகிட்டு தான் இருந்துச்சு. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சதீஷ் வந்து அப்பப்போ இந்த வீட்டுக்கு ஒரு ஆக்டிங் டிரைவர் மாதிரி தான் வருவான். எப்போதுமே சரவணனுக்கு கார் ஓட்ட பிடிக்குங்கிறதுனால அவராவே செல்ஃப் டிரைவ் பண்ணி எங்க வேணாலும் போயிட்டு வந்துருவாரு. ஒருவேளை லாங் டிரைவ் போகணும்னா மட்டும்தான் யாராவது ஆக்டிங் டிரைவரை கூப்பிடுவாரு. ரெகுலரா கூப்பிடக்கூடிய ஆள் வந்து ரீசெண்டா வேலையில இருந்து நின்றுட்டதுனால சதீஷை சில மாதங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் சதீஷ் வீட்டில் இருந்த நேரத்தில் பூஜை ரூமை யதார்த்தமா திறக்கும் போது அதுக்குள்ள இருந்த பணம் நகைகளை பார்த்துட்டு சதீஷுக்கு சில பேராசை
சூழ்நிலைகள் ஏற்பட்டதாகவும் இந்த பணம் நகை எல்லாமே நமக்கு கிடைச்சா நம்முடைய கடன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு ஒரு நிம்மதியான லைஃப்பை வாழலாம், நம்முடைய லைஃபே செட்டில் ஆகிடும் அப்படின்னு அவனுடைய பேராசை எட்டி பார்த்ததாகவும் இதனால் ஒரு பயங்கரமான ஸ்கெட்சை போட்டு ஆள் இல்லாத இந்த வாரிசு இல்லாத இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டா நம்முடைய லைஃப்பில் மொத்தமாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு தன்னுடைய நண்பர்கள் கூட ஒரு பயங்கரமான ஒரு பிளானை ரெடி பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தான் இந்த உதயா, யாசின் மற்றும் சதீஷ் அப்படின்ற இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணதாகவும் இந்த டிஸ்கஷனை பாலத்துக்கு கீழே பண்ணும்போது அதை ஒரு ஆள் கேட்டதாகவும் இன்னொரு பக்கம் போரில் ஏறிக்கிட்ட இவங்க உட்காந்து இந்த பிளானை பேசிக்கிட்டு இருந்ததையும் வேற ஒருத்தர் கேட்டதாகவும் போலீஸ் சைடில் இருந்து ஒரு பக்கம் சொல்லப்பட்டுச்சு. இதனால சம்பவம் நடக்க போறதுக்கு 2 நாட்கள் முன்னாடி வரைக்குமே பயங்கரமா நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலி இந்த சதீஷ் சம்பவம் நடக்க போற நாளான நவம்பர் 19ஆம் தேதி டாக்ஸிலாம் அந்த வீடு இருக்கிற பகுதி கிட்ட இறங்கினதாகவும் உன்னிகிருஷ்ணன் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு பிறகு இவர் வீட்டுக்குள்ள போனதாகவும் அப்போ சரவணன் அவருடைய கார்ல வெளியில போயிருந்ததுனால கஸ்தூரி மற்றும் அன்பரசி கிட்ட மட்டும் பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவன் கிளம்பி இருந்திருக்கான். பட் அன்பரசி இவன் வெளியில தான் போயிட்டான்னு நினைச்சு வீட்டை லாக் பண்ணிட்டு அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருந்த சதீஷ் தன்னுடைய கூட்டாளிகளை வீட்டுக்கு வர வச்சதுக்கு பிறகு கேட்டை திறந்து அந்த 2 பெண்களையும் கொடூரமான முறையில அங்க இருந்த கத்தியால குத்துனதாகவும் அதுக்கப்புறம் சரவணன் அவர்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவரையும் அதே மாதிரி கத்தியால குத்திட்டு அந்த வீட்டில் இருந்த ஃபாரின் கரன்சி, தங்க நகைகள், முருகன் சிலை, நம்ம நாட்டு பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு இந்த கும்பல் அங்கிருந்து போனதா போலீஸ் அவங்களுடைய தேரியில சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் சைடில் இருந்து இவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட தேரி. பட் இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அந்த வீட்டில் இருந்து 4 ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதுன்னு சொன்னல, அந்த 4 ஃபிங்கர் பிரிண்ட்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் உன்னிகிருஷ்ணன் கூட மேட்ச் ஆயிருந்திருக்கு. பட் மீதம் இருக்கிற 3 ஃபிங்கர் பிரிண்டும் கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகள் கூட மேட்ச் ஆகவே இல்லை. உன்னிகிருஷ்ணன் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதுனால அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் அதை விட்டுடுறாங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த 3 பேருக்கு எதிராக இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஒத்து போகாததுனால போலீஸ் ஒரு ஸ்ட்ராங்கான சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸை சப்மிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா சம்பவம் நடந்த நாளான நவம்பர் 19ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு ஒரு ஆட்டோ டிரைவரான ரவிச்சந்திரன் என்பவர் தன்னுடைய சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டதுனால தள்ளுனபடியே தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சரவணனுடைய வீட்டு வாசல்ல இந்த 3 பேரையும் பார்த்ததாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ பஞ்சர் கடை எங்க இருக்கு அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் கேட்கும்போது சில கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டினதாகவும் இங்கிருந்து கிளம்ப அப்படின்ற மாதிரி மிரட்டினதாகவும் அவர் போலீஸ் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காரு. பட் இந்த சர்க்கம்டன்சல் அவங்க கிட்ட இருந்து மீட்டெடுக்கப்பட்ட நகைகள் மற்றும் கரன்சியை வச்சு இவங்க தான் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ் தங்களுடைய வாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சரியா 2010 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மோகன்தாஸ், அவருடைய மனைவி இந்த உதயா, யாசின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருக்கும் ஆயுள் தண்டனையை விதிச்சிருந்திருக்கு. பட் இவர்கள் அனைவருமே இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க தான் அந்த கிரைமை பண்ணோம் அப்படின்றதுக்கான எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸுமே கிடையாது, நாங்க எல்லாருமே அப்பாவிங்க, நாங்க வச்சிருக்கிற நகைக்கும் கரன்சிக்கும் எங்க கிட்ட பில் இருக்கு, எங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிரைம் சீன் கூட மேட்ச் ஆகல, போலீஸ் வேணும்னே எங்களை மாட்ட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இந்த 4 பேரும் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸாலையும் சதீஷ் இறந்து போயிட்டதுனால இவங்களுக்கு எதிராக இருக்கிற பிசிக்கல் எவிடன்ஸ், டெக்னிக்கல் எவிடன்ஸை ஸ்ட்ராங்கா போலீஸால நிரூபிக்கவே முடியல. பட் இன்னொரு பக்கம் நீதிமன்றமா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு இவங்க எந்தவித கோர்ட் ஆர்டருமே வாங்காம இந்தியன் ஓவர்சீஸ்ல இறந்து போனவங்களுக்கு இருந்த லாக்கரை ஓபன் பண்ணி அதில் இருந்த பொருட்களை போலீஸ் ஆஃபீஸர் எடுத்திருக்காங்க அப்படின்னும் இந்த வழக்கை முறையானபடி விசாரணை பண்ணல, இவங்க தான் குற்றவாளிங்கிறதுக்கான சரியான எவிடன்ஸை தாக்கல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் இருந்து 2013 4 பேருக்கும் ஜாமீன் கொடுத்தது மட்டும் இல்லாம சிபிஐக்கு இந்த வழக்கையுமே மாத்திருக்காங்க. அதே சமயம் இந்த 4 பேரும் சிபிஐ எப்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டரோட தான் அவங்களுக்கான பெயிலே அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தற்போதைக்கு சிபிஐ அதிகாரிகளும் இந்த வழக்கை விசாரணை பண்றாங்க. ஆனாலுமே அவங்களால எந்த ஒரு எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணவே முடியல. இப்போ வரைக்கும் இந்த கேஸ் நிலுவையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. சிபிஐ ஆஃபீஸர் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த வழக்கில் சந்தேகப்படுற விஷயங்கள்லாம் என்னென்னா
சரவணன் அவர்களுக்கு ஒருவேளை எதிரிகள் யாராவது இருந்திருக்கலாம், அவங்க யாராவது இவங்களை கொலை பண்ணிட்டு அவருடைய சொத்துக்களை ஆட்டைய போடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ரெண்டாவதா உள்ள சந்தேகம் என்னன்னா, இவர் நிறைய பினாமிகள் பேர்ல சொத்துக்கள் வாங்கியிருக்கலாம், அவங்க யாராவது இவரை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சந்தேகப்படப்படுது. இன்னொரு பக்கம் இவருக்கு எந்த வாரிசும் இல்லாததுனால ரியல் எஸ்டேட்டை சேர்ந்த ஆட்கள் யாராவது ஒரு கூலிப்படையை அனுப்பி இந்த மாதிரி இவங்களை போட்டு தள்ளி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கூட சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. பட் இது எதுக்குமே முறையான ஆதாரங்கள் இல்லை. தற்போதைக்கு இந்த வீடு KK நகரில் யாருமே வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பாழடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்குது. இந்த பங்களாக்குள்ளே தான் நிறைய இளைஞர்கள் வீடியோஸ் எடுக்கிறேன்னு போயிட்டு தற்போதைக்கு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சென்னை போலீஸுமே அந்த வீட்டுக்குள்ளே போகிறவங்கள கைது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ளே அத்துமீறி போகிறதையும் நிப்பாட்டி இருந்திருக்காங்க. இந்த கேஸில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. உன்னிகிருஷ்ணன் அவர்கள் அந்த வீட்டோடைய மாடிக்கு போனார்னு சொன்னல. ஏன் மாடிக்கு அவங்க போனாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் அந்த நேரத்தில் சரவணன் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தங்கியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்காக ரெண்டலுக்கு விட்டிருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பேங்க் இயங்கிக்கிட்டு வந்ததாகவும், அவங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி காலி பண்ணிட்டு போனதுக்கு பிறகு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அந்த நேரத்தில் பூட்டி தான் இருந்திருக்கு. அசோக் நகர் KK நகரில் இருக்கிற இந்த ஹாண்டட் ஹவுஸில் என்ன நடந்துச்சு அப்படின்ற உங்களுக்கு கொஸ்டின் இருந்திருக்கும். அது இப்போதைக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கேஸில் என்ன சந்தேகம் ஏற்படுது, இந்த கேஸை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.